guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சேனல்ல இன்னொரு வீடியோ பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படினா கிளாஸ் ஸ்கின் சேலஞ்ச். அது வந்து ஆல்ரெடி வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ அவங்க பண்ணதே வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்மணி அக்கா பண்ணிருக்காங்க. சோ அவங்க மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்கின்லயே வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? கொரியன் அவங்க அதுலயே சொல்லிருப்பாங்க கொரியன் ஸ்கின் லெவலுக்கு ஆகாது. நம்ம பண்ற சில ஸ்டெப் மூலமா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் பளபளன்னு மாக்கலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்கின்ல அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இந்த சேலஞ்சை வந்து நானும் வந்து 7 days வந்து ட்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம் நம்ம ஸ்கின் வந்து எப்படி மாறுதுன்னு. ஆனால் என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மில்க் வச்சு கிளென்ஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் நான் முதல்ல பண்ணிட்டு வந்துட்டேன். இது ஹிமாலயா ஃபேஸ் வாஷ், உங்கள் வீட்டில் என்ன ஃபேஸ் வாஷ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸ் ஸ்கின் சேலஞ்சோட ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் டேவும் 5th டே மட்டும் தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஸ்க்ரப் பண்ணால் அது நம்ம ஸ்கின்னை வந்து பாதிக்கும். ஸோ வந்து அவங்க வந்து அதில் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டேவும் 5th டேவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து அதே மாதிரி பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து இன்னிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 7 daysக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணுவோம். பார்ப்போம் ரிசல்ட் நம்ம கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஓப்பன் போர்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்குது. இது நம்ம ஸ்கின்ல வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது அப்படி சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாலும் நம்ம ஸ்கின்ல வந்து எங்கேயாவது வந்து அழுக்கு இருக்கும். ஸோ அதை இன்னும் நல்லா பியூராக வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா மில்க் வச்சு அதில் வந்து கிளென்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்கிட்ட இப்போ மில்க் இல்லாத காரணத்தினால நான் கேர்ட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கேர்ட்லேயுமே வந்து மில்க்குரிய லாசிட் ஆசிட் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கிளென்ஸ் பண்ணுற வேலையை கரெக்டாக பார்ப்போம். ஸோ வந்து இதை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். போய் வந்து கவர் பண்ணுவோம். நெக் ஏரியாவும் நம்ம என்ன ஸ்கின் கேர் போட்டாலும் நம்மளுடைய ஃபேஸுக்கு போடுற மாதிரி நம்ம நெக்கையும் வந்து கவர் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணியாச்சு. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் ரெண்டாவது ஸ்டெப்பு போகலாம். இது ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா ரைஸ் பவுடர் வேணும். ரைஸ் பவுட்ரு, அப்புறம் வந்து லெமன், அப்புறம் வந்து மறுபடியும் லெமன் கர்ட். ஓகே, ரைஸ் வந்து என்கிட்ட ரைஸ் இல்லை. ஸோ வந்து நம்மகிட்ட இருக்கிறப்ப வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம இருக்கிறத வச்சே பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து வீட்டில் இருந்துச்சு. ஸோ மாவை வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து ஸ்க்ரப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரைஸை இதில் லெமனில் வச்சு ஃபேஸில் அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் முதலே நான் சொன்ன மாதிரி எனக்கு அது வந்து ரொம்ப லெமன் வந்து ரொம்ப ஆசிடிக். ஸோ வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நான் ட்ராப்ஸ் வந்து இதில் போட்டுட்டு கேர்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வச்சே ஸ்க்ரப் பண்ணலாம், எக்ஸ்போலியேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பை வந்து நான் இது பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து அடுத்து வந்து மறுபடியும் ஸ்க்ரப் பண்ணுறப்போ இதே ஸ்டெப்பு தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து லெமன் ஒத்துக்காது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் 1-2 ட்ராப் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ராவா லெமனை வந்து ஸ்கின்ல போடுறது ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ வந்து எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதில் கலந்து இது கூட சேர்த்து வந்து நான் எடுத்து ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். இது வந்து அரிசி மாவாக இருக்கனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரப் பண்ணுறப்போ ஜென்டலாக வந்து ரப் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 5 minutes வந்து லைட்டாக ஸ்கின்ல வந்து உட்கார வரை வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மசாஜ். டொமேட்டோவும் ஹனியும், டொமேட்டோ ப்ளஸ் ஹனி வச்சு மசாஜ் பண்ண இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஆனால் இதுவே பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குது. இதுவே பண்ண ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. 10 ஸ்டெப்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னே வந்து 10 ஸ்டெப்லாம் அவ்வளோதான் மறுகையா. ஸோ வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே போல் வந்து இன்னும் 7 days பார்ப்போம். எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் வந்து போர்ஸ் வந்து நிறையா இருக்குது. டார்க்கா அதே மாதிரி இங்கே கொஞ்சம் இருக்குது.
எனக்கு வந்து 1-2 பெரிய பெரிய போர்ஸாக இருக்குது. ஸோ அதில் ஏதாவது இது ஒர்க் ஆகுதா அப்படி சொல்லி நான் 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இவனை வந்து இதுக்கு ஆகிடும். அவங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அப்படியே வந்து ஜெல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் அடுத்து வந்து இது காஞ்சதுக்கப்புறம் ஜெல் அது மேலே வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணி இந்த இதை வந்து முடிச்சிடலாம். ஓகே, இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி ஆலோவேரா ஜெல் போட்டு நம்ம வந்து இந்த கிளாஸ் ஸ்கின் சேலஞ்சை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஐயோ, நல்லா வந்து இதை சாப்ஸ் பண்ணி ஜூஸை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு. ஸோ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்குன்ற ரிசல்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் டே தவிர மித்த டேலாம் வந்து நான் வந்து ஒர்க் போகிறதுனால என்னால் ஈவினிங் தான் டைம் வந்துச்சு. ஸோ என்னால் சன்லைட்டில் வச்சு அதை எடுக்க முடியல. ஈவினிங் வந்து வீட்டில் தான் வச்சு எடுத்தேன். அடுத்த 5வது நாள் வந்து வித் ஸ்க்ரப்போட அந்த ஸ்டெப்ஸை நம்ம பண்ண போகிறோம். ஆரம்பிச்சிட்டாண்டா. I am flying in the rain. I am flying. தேர்ட் டேவே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா மூக்கு கிட்ட, அப்புறம் அந்த சீக் போன் கிட்ட அங்கெல்லாம் வந்து லைட்டில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வந்து க்ளோ தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்ட் மியூசிக். ஸோ ஆஃப்டர் 5 days வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஸ்கின் வந்து க்ளோ ஆகுது, நல்லாவே க்ளோ ஆகுது. ஆனால் வந்து அந்த போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுதா அப்படின்னா அது மினிமம் தான் ஒர்க் பண்ணுது. அதில் வந்து அவ்வளோ பெருசாக வந்து ஒன்றும் ரிசல்ட் நமக்கு தெரியலை.
காய்ஸ், இன்னைக்கு தான் வந்து நம்மளோட சேலஞ்சில் வந்து 7th டே ஃபைனல் டே. என்னோடய ஸ்கின் வந்து இப்போது இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து லீவ் அப்படின்றதுனால நான் மார்னிங் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இன்னையோட வந்து இந்த 7 டே சேலஞ்ச் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து இதை பற்றின ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஆஃப்டர் 7 டேஸ் வந்து என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருக்குது. உண்மையிலேயே ஒரு நல்ல க்ளோ கொடுத்துருக்கு. இந்த சேலஞ்சை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்கின் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய ஸ்கின் கேர் விஷயங்களை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.